பச்சை மருத்த முண்டை கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தல கொட்டா வாய் சிவக்கம் மச்சானான் மச்சினே நீயும் தொட்டாதோல் பறக்கும் தொட்டாதோல் பறக்கும் கும்சலக்கு குப்புச்சா கும்சலக்குச்சா கும்சலக்கு குப்புச்சா கும்சலக்குச்சா கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். பக்கத்தில் வந்து போகிறேன்னா மாடு ஈத்தடிச்சிருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா மாட்டு டாக்டர் அரவிந்த் மயன். அது வேறயா? கொஞ்சம் தோல் கிடைக்குமா? சும்மா ஏண்டி இச்சுக்குன்னு போச்சுக்குண்ணே. இல்லப்பா நான் இவர் என்ன மெட்ராஸ் பாட்டு தம்பி வாலிம் வைப்பா கருங்குளத்து முனி. சும்மா ஏண்டி இச்சுக்குன்னு போச்சுக்குண்ணே. பெட்டிக்காரு வாங்கி பாடணும். ஓகேவா? அவளை ரப்படுத்தியா? காலையில் உன்னை பேக்கரில் உளுந்த வடைக்க அளவுறேன். ஊட்டாண்டா வரும்போது நாஸ்டா துண்ணியா பாட்டு தானே மெட்ராஸ் பாடுறா. ஊட்டாண்டா வரும்போது நாஸ்டா துண்ணியா என் காதலுக்கு கவட்டை பொழந்து ஜூஸ் குடிச்சியா? ஏ தம்பி மெட்ராஸ் பாட்டு தானடா. எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்களா? கடலோரம் வாங்கிய காற்றோ அதுக்கு நீர்மாலை அடி அடிக்கிறேன்டா. கடை கடை சாம்பல் அமத்துறது அடி தானடா தம்பி. காற்றை குறும்பி எடுத்துக்கிட்டு ரெண்டா காய போட்டு அரைவேன். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இறந்தது நேத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தா அறிடுமோ கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இறந்தது இந்த வாட்டை என்னடா இப்படி கிடக்குறிய? அவங்க வந்து ரீமிக்ஸ் பாட சொல்றாங்க. உன்னை தொட்டா போதும் சொற்கொலோகம் முன்னால் வரும். மைனாவே 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 வா பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? அடிச்சுக்கிறீங்களா அடிங்கடா அடிச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அடி மைனாவே. தெரியாம தானே கண்டாளி மகையில போச்சோன்னே. ஆனால் விவேக் சார் படத்தில் பாஸ் நாங்கள் இப்போ மாறுவடத்தில் இருக்கோம் பாஸ் எப்பட்றா இந்த பற்றியெல்லாம் மறு மச்சம் அந்த மாதிரி யாரை வேணா ஒழிக்கலாம். அந்த பப்புனு கண்டாளி மகனை ஒழிக்க முடியாது. காலி தின்னுட்டு பேல்றியான் 3 சாந்தி தட்டி அள்ளி என் கொண்ட நேரம் போய் அந்து வச்சு. இவன் என்னைக்கு வந்தான்னா அன்பாளைய லேசா நடத்தில் ஓடுதுறான். மேடம் காமிக்கியார் உங்கள் புருஷனை கூட்டுவாங்க அவரை. இந்த யானை மடு வச்சு அண்ணே அவன் யார் ஆப்பா. அங்கே என் பங்காளி ஒருத்தர் கேட்டார் நீ இங்கே உட்காந்துருக்க ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. அந்த அளவுக்கு நான் திருவண்ணாமலையில் வந்து மாமா ஆகிட்டேனாடா பிழைத்து நீ மைனே. அப்படிலாம் இல்லை மாமா. அதுக்குள்ளே விடக்கூடாதுல்ல அதுக்குள்ளே விட்டேன்னா டெஸ்டரில் கரண்ட் தெரியாது. கவட்டுக்குள்ளே விடுங்க திருப்பி லைனே தெரியும். ஏய் ஓடி உதுத்த முண்டை இரு. சரி ஆம்பளை நின்றுக்கிட்டு இருந்தா ஆம்பளை ஆளுக்கு எரிச்சலாக இருக்கும்னு உங்கள் 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டேன். 650 பேத்த காணா கூட்டம் நக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் உன்னை சொன்னேன். அப்படி ஓடியாரம் போதே பாவாடையை லூஸ் பண்ணிட்டு சட்டியோடு நெல் திருவிழா கொல்லுமாக்கு நேரம் அந்த போஸ்ட் மத்தெல்லாம் சாச்சு அந்த பல்புலாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஏன் ஒரு வருஷத்துல நான் புள்ள வைக்கிறவா? வாடா என் தங்கா சந்தனா. ஏய் சந்தனா ஏலா ஏய் ஓலா ஓலா பாடுதாண்டா ஓலா 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 அது ஓலா 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 இல்ல. வாடா என் தங்கா என் தம்பிய குளிர் காஞ்சிட்டு போட்டும். அவங்களுக்கு இந்த அண்ணனால் முடிஞ்ச சின்ன உதவி. நான் தடவை அங்கிட்டு நீர் கசிவு ஆகும்.
போயா ஆளுக்கு 2 ஆளுக்கு 4 வச்சு தின்ட்டு போங்கப்பா. இனிமேலும் பிறக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் குனிவேன், ஒரு ஷார்ட் போட்டுக்கிறேன். ஏய் ஏய், அது நான் வளர்க்குற ஜிப்பி பாறை வேட்டை நாய். அது மொய புழுக்கைக்கு வரும், மூத்திர கவுச்சிக்கு வந்து எங்கே கௌரியம் பாரு. ஏண்டா மூஞ்சிரு முண்டை, என் தங்கங்க வர போகிறாங்க. ஏய் நம்ம பிள்ளைய வர்றாங்க. நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளை கிடையாது, உனக்கு பிள்ளை ஒருத்தர் போயிடுவாங்க. அதுலேயும் ஒருத்தர் வருவார், யோகி பாவுக்கு படத்தில் டூப் போடுற மாதிரி தலையை விரிச்சு போட்டு இப்படி தேங்காய் நல்லையாடா. இன்னொருத்தர் வருவேன், அவன் எல்லாம் லேசாக குசை போட்டால் கூட உன்னை கல்லில் அடித்து கிருகுன்னு செத்து போயிடுவேன். கவனமாக இருக்கணும். ஒரு சிந்தாமணி சிந்துதடி என்னம்மா சொல்லுல ஒரு குண்டு மணி குழுங்குதடி கண்ணம்மா காதல காது சிந்தாமணி. எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், 2 பேரும் ஆயிருக்க போகிறாங்களாம். ஏங்க இது ஆலப்புழா கல்லா? இது யார் ஆமையா? என்னடா நிறமாச கர்ப்பிணி குளிக்க போயிட்டு ஓடியாந்த மாதிரி என்ன உன் பின்னாடி புழு கூடையதான்னு கேட்குறேன். மருந்தடிச்சு விடுறாங்க. அந்த அந்த பத்தியா கப்ளிங்க்கு பெயிண்ட் அடிக்க வர்றாங்க. இல்லை ஒரு நாள் வாவோட வர்றோம்ன்றாங்க. ஏய் வாயில் அவள் திங்க வர்றோம்ன்றாங்க. இந்த பத்தியா ஆமாம் மைசாசுர அரைக்கேன் பாரு. அவன் எதுக்கு நாக்க நீட்டுறேன்? ஊறுகாயை பார்க்குறேன். தம்பி இங்கே வாங்க போ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அங்கே வந்து பிளேட்டில் இறங்கி வந்துட்டார் பஸ் ஏறுறதுக்குந்தா. ஆனால் என்ன செய்கிறீங்களோ அது நல்லா சரி. அப்போ ஐயா இது யார் உங்கள் அம்மாவா? யாருன்னு தெரியலையே. என்ன இது? என் தம்பிதான். ஏன் நெஞ்சு கட்டியிருக்காரு பாவாடை? மடுவை மறைக்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, குஞ்சு கட்டுறா நெஞ்சு கட்டா. உங்கள் மையனா? டேய் நம்மளுதான். அப்போ நான் ஒரு சாட்டு போடவா? ஏன்னா அவர் சிவாஜி வெடிக்கடையில் இருந்தால் சாட்டு போடுவேன் மேடம். ரப்பு ரப்புன்னு ஓட்டு விட்டுருவேன். தம்பி வாய்ப்பு கொடுத்து பாருங்க, டுமில் 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 அப்படி அடிக்கும். ஆனால் உங்கள் கிணறு ஊங்குங்க ஊங்குங்க. ஏற்கனவே அப்பா போர் போடுற மிஷின் வச்சுருந்தார், அதில் பிறந்தவன் தான் இவன். தம்பி டைலாக்கே இல்லாமல் டெய்லி 3000 வாங்குறீங்களே எப்படி ப்ரோ? உங்களை வச்சுக்கிட்டு இந்த எபிசோடு நடத்தி தம்பி கொஞ்சம் சார் போய் அவன் எதில் மயங்கினானோ அதுக்கு தேன் சொன்னேன், புளிச்ச வாடை அடிக்காது. தள்ளிக்கங்க. வாத்தியார் என்ன செய்யறேன்னா செய்யுங்கடா. பாப்பா இங்கிட்டு வாத்தா. ஆமாம் பெரிய சேது மிருதங்கா டீ குடிச்சு சேது ஒன்றார். ராஜா சின்ன ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. இது எதுக்கு பெரிய சாமியாக கூட இருக்குது நமக்கு. அதுக்கு நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆக என்னை கூப்பிட்டு விசாரணை நடத்துவா. அது என்ன சீக்குது? சாமியா? சாமி ஒரு சாமி வந்துருச்சுங்க கோயில் வாசல்ல. கோயில் வாசலுங்க சாமி துடியா இருக்கு. இல்லை சிவன் கோயிலில் என்னைக்கிடா சாமி ஆனாங்க? பொம்பளை ஆள் பிடிச்சா அப்படி லேசாக லூஸ் ஆயிருமே. டேய் இவன் அவனை பிடிக்கும் போதே உன்னை ஆட சொன்னேன். டேய் கான்செப்ட் அது இல்லைடா. இவனை பிடிக்கும் போது நீ சாமி ஆடணும், உன்னைய பிடிக்கும் போது அவன் ஆடணும். கண்டினியூ பண்ணுங்க.
காமெடி மங்கமாட்டு போச்சு. காமெடி தான் ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா எரிச்சிருங்கய்யா. காமெடி ஊரே தெரிஞ்சு வச்சு நொடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பிரிங்க மண்டை வாங்க. எப்படி செய்யணும்? வாயில செய்யணும். வாயில செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா மேடம்? நல்லா செய்வேன். 32 பல்லு விழுந்துருவானா? இது நாடகமா பெட்டு படமா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி. காரி. நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறது கடுசு. இருக்கிறத உடச்சு போட்டு போவோம். வாடி குந்தாணி முண்டை. போக முடியல பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவா? போங்கடா. என்னங்க கிராஸா இருக்கு உங்க சேலம் மாதிரி. ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி, காதோரம் கொண்டக்காரி கண்ணம்மா, அடி கட்டி தானே பிடிக்கிறண்டி பொண்ணம்மா. பப்பி நாய் பெரிய நாயை செய்ய முடியாம லூசு பள்ளிக்கூடம் பிள்ளைய இருக்கு. ஐயா அவருக்கு ஒரு ஆலப்பழ கல் வச்சு விடுங்க. எட்டம் பத்தல. அது உனக்கு பெரியம்மா வேணும். அபி போன ஜென்மத்தில் அவர் வந்து பப்பி நாயா இருந்தவர். ஐயா ஏதாவது டைலாக் சொல்ல வருவார். முணங்குறாருன்னா அதுக்கு தான். நான் கேட்டா தானடா இலவு மைங்களை சொல்லுவீங்க இருக்கடா. அந்த முட்டைக்கு ஒன்றும் தெரியாது. அவள்கிட்ட போய் சொல்ல போகிறேன். அது போனால் வெளியூர் ஆந்திரா பானிபூரி வேணும். அவன் சம்பளம் மைசூர் கொடுக்குறேன். அது சின்னம்மா விட்டுட்டு வந்து உட்காந்து உடம்பு ஓத்தா. என்னப்பா என்னப்பா வாப்பா வாப்பா. ஏய் வாட்டு பேக் சாட்டு தம்பி உங்க ரெண்டு காலில் செய்கிறேன். ஏய் அவன் என்ன ரோபோ தம்பி குளுமை போடுறா. நீ ஆட்டம் திருவிடான பஸ் ஸ்டாண்டே லேசாக கிராக்கு விடணும். போடுறா. அதில் ஆடக்கூடாது. இந்த மேலே ஏறி ஆடு. பொத்துக்கிட்டு உள்ள போய் மியா மியா பூனை குட்டி வீட்ட சொத்தம் பப்புளோ எலி குட்டி. அதுக்கு தான் சொன்னேன் ஆட்டு தலைக்கறியை திங்காத உடம்பு சேராதுன்னு. மொத்தமா அது அது மட்டும் டைட்டா போட்டுருக்கீங்களா? நீங்களும் கழட்டுங்க. இந்த பாத்ரூம்ல ஆயிருந்துட்டு வரும். அந்த பாத்ரூம் இருளு கட்டு போய் கிடக்கு. 2 மணிக்கெல்லாம் எவனும் போய் வெளியே இருக்க முடியாது. குட் குட் குட். அப்படித்தான். வெரி குட் வெரி குட் வெரி குட். பாத்து யாருக்கே பேக் சைடு அடிக்கிறேன்டா நீ. இருங்க. அடிக்கானம்டா. ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா?
இதெல்லாம் இவங்க செய்யவா? அட கண்டாலி மனே ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்காதா? மெதுவா செய்யவா? அப்பே வீட்டில் போய் செவத்தில் செய்யுங்க வாவேன். உன்னை சொருப்புட்டு அடிக்கலைன்னா ஒரு கற்றுக் கொடுத்த வாத்தியாரை வந்து பின்னாடி ட்ரில்லு போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உன் பலகையை கொடுத்துருந்தா என் செவத்தில் ஓட்டிருப்பாங்களேடி. என் பலகை கொஞ்சம் டேமேஜாக இருக்கு. பொத்து மயிர் மகளை நேற்று புள்ள குடிச்ச வாழ் கொமட்டில் இருக்கு. அவன் என்ன தின்ற போனேன் மிஞ்சி மிஞ்சி போனால் உன்ட்ட சிமெண்ட் முடியல ஒரு 2 கிலோ திம்பானா. அண்ணே பசிக்குதுண்ணே, பால் கொடுக்க சொல்லுங்கண்ணே. மாடு இப்போத்தான் ஈத்தடிக்குது. அவன் பிடிச்ச வந்து கூட தூக்கு. அதானே கிடமாட்டு கிடையறேன்னு நினச்சியா? இன்னொருத்தன் பொண்டாட்டி அது. ஐயா இப்போ நான் எப்படி ஆடுறேன்னா அதே மாதிரி ஆடுங்க. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், உப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், உப்பம்மா எடுத்தா மாவிலுக்கு தான். காலை தூக்கணும். அதானே? சப்பு சுப்புச்சும் லீக்குலா மாக்கலாம். அதுக்கு வாய்க்கு தூக்க கூடாது. ஏன் மேடம் நீங்க காலை மட்டும் தூக்குங்க. வாயில பட்டா பல்லு. நான் சப்பு சப்புன்னு சப்பிடுறேன். ஏய் சப்பம்னே நக்கத்தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், உப்பம்மா எடுத்தா மாவிளக்கு. அப்படி கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், உப்பம்மா எடுத்தா. அதையும் கழட்டி போட்டு வேணா ஆடு. அந்த முண்டை வெதர் தர்ற மாதிரியே சட்டி போட்டிருக்கேன். ஆனால் கல்லி நீ இது எதுவோ அதான் கரெக்டாக பார்க்குறியா? ஏய் சூடத்தை சுற்றி போடு, கண்ணை வெட்டுறோம். அது எனக்கு பக்கா இருக்கு. என்ன அது பக்கு இல்லை அந்த பிள்ளைக்காகத்தில். ஏய் ஏய் பப்புளு பாதி அவசரம் வந்துருப்பாரு. ஏன்னா தூக்கி ஆடும்போது சிரமப்படும். இப்போ தேன் கண்டனர் ஆட போகுது. சரி பாவம் மொட்டை டேய் தெரியுமா? காலை தூக்கி அதே மாதிரி லாப்புலா கேட்கலாம். அடிய போ தீர்மானம். எறா பிரயத்தனை குதி. ஏதாவது ஆட சொன்னா, ஏங்க கூப்பிட்டு அப்புறம் ஒரு தடவை ஆட விடுறா. ஏலே நைவா ஆடுறான். விழுந்து விழுந்து கொண்டன அடி விட்டு போயிடான் மயிர் மேனே. இவ்வளோ லக்கேஜை தூக்கிட்டு வண்டியில் ஏற முடியுமா? மெதுவா. என்னை கொண்டுட்டு போயிடுற மயிர் மேனே. அட கடிக்கு மேனே. பாடு 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 பாடு. அட மொட்டு குஞ்சு பொழந்து. அதே பார்த்துட்டீங்களே மேடம், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாதுடா. பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலே. ஏன்னா ஒல்லியா இருக்க ஆளு எப்படி ஆடிடலாம். இவன் பாவம் அந்த மடுவு எல்லாம் சுமந்துக்கிட்டு அவன் கொட்டை கிட்ட எல்லாம் உட்கார்ந்துறாட்டம். நீ வேணாம். நாளைக்கு உலக சாய் போனி போ. கல்லுல விழுந்து தொலைச்சிடாதடா. கரெக்டாக ஆடணும். உட்காந்தாரியா கவக்கையவையா டிசைன். சந்தனா உட்காந்து ஆடுதா. சரி. ஓமாயே நீ தான் கரையேற்றணும். ஒரு தடவை நான் வாங்க வரவே மாட்டேங்கிறீங்க. எப்படி இப்படி? அப்படியே சூமி தள்ளிடுவியா வந்தா மட்டும். ஏய் லூசு அது ஆயி. இருந்துட்டு செய்யலாமா? நான் சின்ன பிள்ளைன்னு அப்படித்தான். சின்ன பிள்ளைய திருடான பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அவங்க அப்பாட்ட கேட்கும். அப்பா ஜேஜிபி அவங்க அப்பா சொல்லுவார் காசு இருக்காது பாவம். அது ஆயி அது வாங்கக்கூடாதுன்றார். அந்த மாதிரி சொன்னால் ஆயிருந்தது செய்யலாம்னு. அப்போ தம்பி ரணதுங்கா குத்து போடுங்க. அவன் மூத்திரத்தை குடிங்க. உங்கள் திறமையை காமிங்க.
அப்படியே பெரிய சந்திரமதி மாதிரி எனி டைம் பிடிச்சு கொடுக்கும். ஓ கிச்சு கிச்சு தாம்பாலம் கிய கிய தாம்பாலம் பாட்டு தான் ப்ரோ. பாட்டு என்னதான்டா செய்ய சொல்ற? ஆடினாலும் அடிக்கிறேன், பேசினாலும் அடிக்கிறேன், ஆடினாலும் கண்டாலி பண்ண உனையிட்டு தாண்டிடலாம். அண்ணா நீ ஒழுங்கா கண்டாலி மயனே பொளந்துருவேன். நீ ஒழுங்கா அந்தனா எப்படி வருவானா? நான் என்னடா சூம்பிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி எனக்கு ஒழுங்கா என்ன விடு விடு, ரொம்ப ஆசைப்படுற. வா 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 ஏ மொட்டும்டா. வா வான்னு இந்த டவுசர் மாதிரி உனக்கு வாங்கி தராராம். உங்களை எப்படா சமாளிச்சு நான் கொண்டு வரதா? நான் இந்த மாதிரி டவுசர் கிச்சு கிச்சு தாம்பாலம் கிய கிய தாம்பாலம் எப்பத்தான் உனக்கு கல்யாணம்? கிச்சு கிச்சு தாம்பலாம் அப்போ அடிக்கிறேன்னா எதுக்கு அடிக்க மாட்டேன்? அவன் எப்படி அத்தை தண்டி சிமெண்ட் முடி தூக்கிட்டு ஆடினேன். கீசரா லேங்களா சொல்றத கேளா. சபாஸ். அது மாத்திரம் ஒத்துக்குறோம்மா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்குறோம்மா. உன்னை பார்த்தா எனக்கு குல்றாப்புல தான் வருது. என்ன அதிசயமாயிரா பாட்டு பாடுற அப்படின்ற பெரிய உன்னிகிருஷ்ணே ரெக்கார்டிங்கில் பாடுறாரு எந்திரன் 2 படத்துக்காக, ரஜினிகாந்துக்காக. உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாட சொல்லியிருக்கேன். பல்ல விளக்கிக்கிட்டு கொப்பளிக்க விட்டுட்டு அறையுவேன். அது மாத்திரம் அது மாத்திரம் ஒத்துக்குறோம்மா, உன்னை தொட்டா மட்டும் ஒழுங்கா பண்றா. அவன் என்ன எடுப்பான்டா அப்புறம்? நீ பாட சொல்லிட்டு ஓடி போயிடற இல்ல நடுவுல சொல்லி சமது ஓட முடியல என்னால. கண்டன் ஒழுங்கா பாடுறா. பாடுறேன்னு எல்லாத்தையும் அவுத்துட்டுற மாத்துக்க. பாடு. நல்லா தாண்டா வர்றேன். உனக்கு என்னடா இது? அவன் என்ன அடிக்கிறான்டா? உன்னை அடிச்சானா அவனு அடி அது மாத்திரம் ஒத்துக்குறோம்மா. வலிக்கு செத்துறா. வழக்குல எனக்கு தாண்டி வலிக்குது, உனக்கு வலிக்குது. அவன் புடுக்கு தச்சு பேர் மரலையா? உனக்கு எனக்கும் சண்டை இப்போ உடைய போகுது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை இப்போ உடைய போகுது மண்டை. போடா. என்னடா ஆடுற? ஆடுறா அத பாரு. எத்தனை போடா? வாத்தியாரே ஆடுற வாத்தியாரே. வாத்தியார் சொன்னா அடிக்க மாட்டேன். போடா போடான்னு வீட்டுல அன்பாலத்தை கூப்பிட்டு அடிக்கிறியான். போடுடா. இதுக்கு மேல செஞ்சு அழப்பாங்கடா எனக்கு. இதான் ஜாகிராப்பில் வருது. முளை கொட்டலை தம்பி, முளை கொட்டலை, முளைப்பாரி ஓடலை. பாட்டு தெரியலன்னா ஒரு வார்த்தை கேளு. ஏன் இந்த சரி ப்ரோ, சரி ப்ரோ, கோவப்படாதீங்க. சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், சாலையில இருந்த மரம் கல்காச்ச இருந்த மரம். சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், வீதியில ஒத்த மரம் முச்சந்தில வச்ச மரம். வெளியில இருந்த மரம் முச்சத்துல வச்ச மரம். வாடியே. ஏய் பம் வரக்கூடாது, ஏன்னா அவர் தான் ரூம் பாய். வாங்கடா. டேய் அந்த பிள்ளையை நீ தொடவே கூடாது. தூக்கி போட்டு அமுக்கலாமா? எதுவுமே பண்ணக்கூடாது. அது என் லவ்வர்ரா. நான் சொல்லவே இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, சீம கருவை. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூமு.
இங்கே வாங்க, உங்களோட ஒரு உண்மையை சொல்கிறேன். 3 மணிக்கு மேலே 1 லிட்டர் பெட்ரோல் 2 நபர் ரோட்டில் எரிக்கப்படும். க்ளோஸ். பப்புளுக்கும் ஆனந்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனந்துக்கிட்ட ஒரு திறமை. என்னுடைய அக்கா மையன் பாலமேட்டு பப்புள் ஒரு கஷ்டப்படுற குடும்பம். உண்மையிலேயே அவனுக்கு சொந்த வீடெல்லாம் கிடையாது. பாலமேட்டில் ரோட்டு ஓரத்தில் ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய லட்சியம், எங்கள் ஐயாக்க காலத்திலேருந்து நாங்கள் சொந்தமாக ஒரு இடம் இல்லை, வீடு இல்லை. 2027 அடிக்கல் நாட்டி என்னுடைய சார்பாக வீடு கட்டித்தரப்படும் என்பதை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவங்க தான் நமக்கு சாமி. யார்? என்னை வளர்த்து விட்டதுனால தானே உங்களை வளர்த்து விட்றேன். எனக்கு சாமி இவங்க தான். இவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க தமிழந்தே எனக்கு சாமி. இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ரோ. நன்றி. அந்த பத்தியா தம்பி எத்தண்டி ஆள் கும்பிட்டு விழுகிறாங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதம். ஆசீர்வாத நேரத்தில் அதிரசத்தில் மாவு திணிச்சாம்பார் அவன். இல்லை எனக்கு இப்போத்தே உண்மை தெரியுது. 2 முட்டை ஆட்டி 2 முட்டையெல்லாம் கை முட்டாட்டி முட்டையை மாற்றி அன்பாளத்தில் வேறு எதுவும் செய்யலாடா, செய்யக்கூடாது. ஆயி இல்லை ஆய் இல்லாமல் சர்வத்தில் சுற்றிக்கிடுவான். இந்த மாதிரி நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ லிப்பு மூமெண்ட்டு தேவையில்லை. நல்லா இருக்கு மேடம். சர்வத்தால் உங்களுக்கு யூஸ். பூரா காலி கண்டாலி மைங்களோட நாடகம். ஏய் அவன் இல்லைன்னா ஜூஸ் மட்டும் குடிக்க சொல்லுன்னு சொல்றியா? தம்பி ரொம்ப லென்த்தெல்லாம் பேசக்கூடாது. என்ன டைலாக் சொல்லி கொடுத்தா அதை பேசணும். கம்மியா செய்யணுமா? நான் விரதமா இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்துரு, நான் 2 ஷாட்டு போட்டு விடுறேன். 2 பிடிக்காதா? அப்போ 2 சேர்த்து அடிச்சு விட்றேன். தம்பி நான் என்ன பருத்திக்கு பூச்சி மருந்து அடிக்க சொன்னேன்? நான் வந்து முனந்து மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். தூய தமிழ் இந்த ஊருக்கு எடுபடாது. முனந்து கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு 10 ரூபா தர்றேன். நல்ல காமெடி. அதை பூராமே பில் போட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா அவங்க நடத்த முடியுமா? சந்தனம், உன் ஜாக்கெட் சைஸ் எவ்வளோ? 68. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? முந்தா நாள் கலட்டிட்டு நான் இதை பார்த்தேன். இல்லை கலட்டிட்டு அளவை பார்த்தேன். இலை உங்களை எத்தனை காமெடி தான் சமாளிக்கிறது? அளவை தாண்டா பார்த்தேன். சந்தனம், திருவிழாநிலை எங்கன்னு நிற்ப? பஸ் ஸ்டாண்டு தான். விடு. யானையை எலியை செஞ்ச கதை தான் என் கதை. எனக்கு ரிவல்ஸ் அடிக்கிறாங்க. நான் எப்படி உன்னை கட்டி பிடிப்பேன்? அது சந்தனம் இல்லை, அவங்க ஐயா. என்னடி ஓஸ் இருக்கு உனக்கு? அட மயிர புடுங்கற மகனே, கேரா பப்புல தொப்பல புடிச்சு கிள்ளி போடுவேன். சந்தனத்துக்கு ஓஸ் இருக்கா? அத்தாடி பேப்பரில் வந்துருமே. கண்ணை மூடிக்கிட்டா. அது சந்தனம் கிடையாதுங்க, குங்குமம். சந்தனத்துக்கு ஓஸ் இருக்குன்னா பத்தியாடே. நீ இங்க வா. டேய் பேசாம இருக்கடா. காதல் என்பது ஒரு புனிதமானது. அந்த காதல் அனைவருக்குமே வந்து விடாது. ஏண்டா எப்பதான்டா செய்வ? இருங்க, இப்போ தானே மூர்த்த கால் ஊன்றேன். இன்னும் கொட்டா ஓடணும். 2 பேர் வேடிக்கை தானே பார்க்குறீங்க, நான் நானும் செய்கிறேன்டா. நீங்கள் செய்ய முடியாதுங்க, உங்களுக்கு சிரங்கு இருக்கு. சிரங்கு இல்லை. அப்போ மாத்திரை போட்டு செய்யலாமா? தம்பி உங்கள் டைலாக்கில் மண்ணு விழுக. தம்பி மிருதங்காரன் அரை வாங்கிட்டு இப்போ கிழக்க விழுந்து ஓட போகிறேன். அவன் சொல்லாதடா, சின்ன பையன். அவன் பாட்டு படக்குன்னு பேசி போடுவான்டா. ஏய் ஏய் என் தம்பி, இவனை நான் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு இவனை நாங்கள் வளர்க்கப்பட்ட வாரு எங்களுக்கு தான் தெரியும். அதே மூத்தவன்ற
அவனை ஒத்தது அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனந்த் சூப்பர். இவன் மேலாம் எனக்கு ரொம்ப பாசமா இருப்பேன். ஏன் அப்படி? நான் சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் உனக்கு சோறு கொடுத்தில்லடா, பாய் சோறு. ஆமாடா. சோறு கொடுப்பேன் இவனுக்கு, பாம் பாம் அமைக்கி விடுவேன். பாம் அது மிக்ஸி சுவிட்சு கெட்டு போயிருங்க. நாளைக்கு தேங்காய் அரைக்கணும் காலையில். அதே சாக்கில் என்னைக்கு மாற்றி செய்ய போகிறாங்களோ அன்னைக்கு தான் எங்கள் அம்மா மருகாவா போதும். சந்தனம். ஐயோ என்ன ப்ரோ டவர் கிடைக்கலையா? நம்மகிட்ட அதிகமாக டவர் இருக்கு. மாத்திரை 150 ரூபா. லிப்புட்டப்பா லிப்புட்டப்பா லிப்புட்டப்பா. ஏன் உங்களுக்கு மாத்திரை ஓட்ட பிடிக்காதா? வண்டி ஓட்டா வண்டி ஓட கூர்ண மரத்தை தின்னுங்க. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நேரம் எங்கே தெரியுமா போகிறோம்? கல்யாணம் பண்ணிட்டு எதுக்குன்னு தெரியுதா? சந்தன் லட்சுமி, நீ என்ன போட்டு படுப்ப? அது எப்பயுமே சட்டி இட்டியை கல்வி போட்டு தான் படுக்கும். வாட்டு குசேன் மத்தே கிளாப் கிளாப் கிளாப். ஏய் ஒட்டானத்தவன் பிடிச்சூம்பு. நீ அவனை ஊம்பு. எவ்வளோ காமெடியை சின்ன வயசில் அப்படியே தூக்க முடியாமல் தூக்கி எறிகிறேன். காலையில் 8 தடுப்பூசி குண்டியில் ஓட்டிருக்கேன்லடா. ஐ என் தம்பியா அப்படியே நீங்கள் கூட லேசாக பட்டை வத்த தித்திலிப்பு கடுகு 100 தேங்காய் எண்ணெய் 200. அவர் தான் சமய குறிப்பு. அங்கு 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 அந்த வட்டால பின்னாடி அடுப்பை கூட்டிட்டால இடியப்போம். ஐ லவ் யூ. ஒரு கிஸ் அடிச்சுக்கிறவா. ஏய் சி எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் கருப்பு வரப்போகுது. இந்த 2-8 முடிஞ்ச உடனே கருப்பு சாமி வந்துடும். வந்து இங்கே பந்தமேந்தி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி வந்துடுவோம். போயிடாதீங்க ப்ரோ, 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். அந்த போட்டாவா விழா கமிட்டி இருக்காங்களா? கொடுக்கலாமா? சும்மா வாங்க, சும்மா வந்ததுலேருந்து அந்த ஒரு நினைவு பரிசு என் உறவுகள் சார்பாக நன்றி நன்றி. வாங்கண்ணே. அப்படியே நீ திருப்பி கொண்டு ஓ வீட்டில் மாட்டாமல் இருந்தவார். அதுதான் வரட்டும் வரட்டும், வாங்கோ வாங்கோ. அப்பயே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டானே சூர்யா. அங்கவன் எங்கேடா போயிட்டேன்? ஆட்டோ எடுத்து போயிட்டானா? நாதேன் தின்னா நாதேன் தின்னா தித்தா திக்கிறதுக்கிறதா திக்தா தித்தா திருடுறாத்தா. கோவை கண்ணானே மறக்க முடியாது. நெட்டேரந்தல் கிராமம் நெய்வல் ஊராட்சி திருவிழான கோவை கண்ணானே உறவுகள் சார்பாக நினைவு பரிசு கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. கோவை கண்ணானே எப்படி இருக்கீங்க? செவ்வரளி தோட்டத்தில் கோவை எங்கள் அண்ணன் கண்ணானை சார்பாக நினைவு பரிசு வழங்கி 201 நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி அண்ணே கண்ணானே. செவ்வரளி தோட்டத்தில் தேடிக்கிட்டோம் பாடலம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே டீ கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, கருப்பசாமி வருத உள்ள. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு
குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கித மனசினிலே கொட்டிகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கித மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமோ என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன இருந்தால் எல்லா மக்களும் பயன்படுத்துறது கோல்டு விண்ணராம் செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டு வருமா கற்பு வனச்சு ஆய் ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே சுபரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு நெடிக்கிட்டோ பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அறவும் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே திருவிடான பெரிய கோயிலுக்கு முன்னால கருப்பம் வருது உள்ளே